இதே இடத்தில் 1949 செப்டம்பர் 17 அன்று நம்முடைய இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உரையாற்றும் பொழுது, தோழர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நோக்கத்தை, காரணத்தை தெளிவுபடுத்துவதற்காக நாம் கூடியிருக்கிறோம் என்று தன்னுடைய உரையை தொடங்கினார். அதே போன்றுதான் இந்த நிகழ்ச்சிக்கும் அதை ஒத்துப்போகின்ற அளவிற்கு ஏற்கனவே இது நடைபெற்றிருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு என்று சொன்னாலும், பல்வேறு தவிர்க்க முடியாத காரணத்தால் அது தள்ளி போனது என்று சொன்னாலும், நீண்ட நாட்களுக்கு பிறகு நாமும் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்கின்ற உணர்வோடு தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தொடங்குவதற்கான காரணத்தை நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு உரையாற்றின பொழுது அவர் மறக்காமல் சொன்னது, நம் கண் முன்னே டெல்லியின் ஏகாதிபத்தியம் இருக்கின்றது, மக்களை பால் செய்யும் பாசிசம் இருக்கின்றது, இப்படி நமக்கெல்லாம் பதுங்கி பாய நினைக்கின்ற பழமைவாதம் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பழமைவாதத்தையும் பாசிசத்தையும் ஒழித்தாக வேண்டும். அப்படி உழைத்தாக வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய உழைப்பை முழுமையாக செலுத்த வேண்டும். அந்த உழைப்பின் பயனை நாம் காண வேண்டும் என்று அவர் உரையாற்றினார். இன்றைக்கும் அந்த பாசிசம் என்பது ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக நம்மை ஒவ்வொரு விதத்திலும் நம்மை ஒடுக்க நினைக்கக்கூடிய அந்த செயலை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னாலும், இன்றைக்கு அதையெல்லாம் முறியடித்து வெற்றி காணுகின்ற ஒரு முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்குது என்று சொன்னால், அவருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அதனால்தான் இங்கே உரையாற்றிய நம்முடைய பகுதி கழக செயலாளராக இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு முன்பு உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களாம் பேசும் பொழுது, இங்கே எந்த அளவிற்கு விளையாட்டுத்துறை என்று வரும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அதை ஊக்கப்படுத்துகிறார். ஏன் சமீபத்தில் கூட கமலினி என்கின்ற வேர்ல்ட் கப் T20 வெற்றி பெறுவதற்கு அந்த இந்திய அணியிலே பங்கு பெற்ற கமலினிக்கு 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதாக இருந்தாலும், கொக்கோ விளையாட்டிலே இன்றைக்கு சாதனை புரிந்திருக்கின்ற சுப்பிரமணிக்கு 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதாக இருந்தாலும், இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய துணை முதலமைச்சருக்கு தான் இன்றைக்கு சித்தாந்த ரீதியாக அவர் தெளிவோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர், கொள்கை ரீதியாக உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு இளந்தலைவருக்கு தான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவருடைய அறிவுரையை ஏற்று பிறந்த நாள் என்று சொன்னால் அது வெறும் கொண்டாட்டமாக இருந்துவிடக்கூடாது. அது நம்முடைய வீரர்களை ஊக்கப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அது நம்முடைய நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய நிகழ்வாக அது இருந்திட வேண்டும் என்கின்ற அவருடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்வுகள் ஆங்காங்கே அது நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைக்கு காலை தலைமைச் செயலகத்திலே நடந்து முடிந்த அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு அவர் விடைபெற்று செல்லும் பொழுது, மாலை 7 மணி அளவில் இல்லத்துக்கு வந்துவிடு, நாம் சில ஆய்வுகள் சார்ந்து நாம் பேசிட வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன், இல்லை இல்லை, இன்றைக்கு துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி இருக்குது என்று சொன்னேன். யார் நிகழ்ச்சி என்று கேட்டார். இல்லை, உங்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி இருக்கிறது என்று நான் சொன்ன பொழுது அவர் சொன்னால், என்னுடைய பிறந்தநாள் முடிந்து தலையோட பிறந்தநாளே வரப்போகிறது, இன்னும் என்னுடைய பிறந்தநாளை நீங்கள் கொண்டாடுகின்றீர்களா என்று சொன்ன பொழுது, பல்வேறு காரணத்தால் இந்த தேதி தள்ளி போனது, ஆனால் விடாமல் நம்முடைய அண்ணன் R.D. சேகர் இது நடத்தியே ஆக வேண்டும் என்று என்னை அழைத்திருக்கின்றார், அதற்காக நான் செல்கிறேன் என்று அவரிடம் நான் சொல்லிவிட்டு வந்தேன். ஆக அப்படி சொல்லும் பொழுது சொன்னேன், உங்களுடைய துறை சார்ந்த வீரர்களுக்கும் இன்றைக்கு நாங்கள் அவர்களை பாராட்டுகின்ற விதத்தில் இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குகிறோம் என்று சொன்னோம். என்னுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக DCM 47 என்கின்ற விதத்தில் டிசம்பர் மாதம் முழுவதும் இது போன்று பல்வேறு நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்து பரிசுகள் வழங்குவதாக இருந்தாலும், அது இரத்த தான முகாமாக இருந்தாலும், மக்களுக்கான நலத்திட்டங்களாக இருந்தாலும், இப்படி 47 விதமான அந்த நிகழ்வுகளை நடத்தி சமத்துவ பொங்கல் என்கின்ற வகையிலே ஜனவரி மாதம் தான் அதை நாங்கள் நிறைவு செய்தோம் என்று சொன்னாலும், ஜனவரி மாதத்திலிருந்து வடக்கு மாவட்டம் அதை தொடர்ந்து அந்த ஜோதியை கையில் ஏற்றி கொண்டு இன்றைக்கு தொடர்ந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அமைச்சர் என்கின்ற முறையில் மட்டுமல்ல, இன்னொரு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். உரையாற்றியவர்களெல்லாம் சொன்னது போல இன்றைக்கு விளையாட்டுத்துறை என்று வரும்பொழுது அது பல்வேறு நிகழ்வுகளாக இங்கே பேசும்போது நம்முடைய பகுதி கழக செயலாளர் சொன்னது போலதான் இன்றைக்கு பல்வேறு நிகழ்வு, அது சென்னை மாஸ்டர்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் கொண்டு வந்ததாலும் சரி, அல்லது சென்னை செஸ் ஒலிம்பியாடு கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபார்முலா 4 கார் ரேஸ் கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, ஏசியன் ஹாக்கி போட்டியை நடத்துவதாக இருந்தாலும்,
ஸ்குவாஷ் இன்டர்நேஷனல் போட்டியை நடத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஓபன் டென்னிஸ் போட்டி நடத்துவதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொன்றையும் முதல் முறையாக நடத்தி காட்டியவர் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். ஆக இப்படி அந்த விளையாட்டுத்துறை என்று வரும் பொழுது வெறும் விளையாட்டுத்துறை சார்ந்த போட்டிகளை மட்டும்தான் நடத்தினாரா? நேஷனல் லெவலில் நாங்கள் போய் விளையாட வேண்டும், இன்டர்நேஷனல் லெவலில் நாங்கள் விளையாட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பயிற்சி தேவை என்று சொல்லும் பொழுது, அல்லது ஊக்கத்தொகை தேவை என்று சொல்லும் பொழுது, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக அதற்கான நிதிகளை வழங்கியதிலிருந்து இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து, சரி உங்களுக்கான அந்த ஊக்கத்தை வழங்கி உங்களை நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் மட்டும் அனுப்பி வைத்ததோடு அவர்கள் வேலை முடிந்ததா? நீங்கள் வெற்றி பெற்று வரும்பொழுது ஊக்கத்தொகையாக இன்றைக்கு பல லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கினதிலிருந்து, சரி ஊக்கத்தொகை பரிசு தொகை மட்டும்தான் வழங்கினாரா? விளையாட்டுத்துறை சார்பாக 3% இடஒதுக்கீடு மூலமாக இன்றைக்கு ஏறத்தாழ 100 பேருக்கு இன்னைக்கு அரசு வேலை வாய்ப்பை அதை இன்னைக்கு பெற்று தந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, எதையும் நிறுத்தாமல் தொடர்ந்து இது போன்ற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு விளையாட்டுத்துறை சார்ந்திருக்கின்ற நீங்கள்லாம் இன்றைக்கு பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த தகுதி தான் அவருக்கு இன்றைக்கு துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பை தந்தது என்கின்ற அளவுக்கு தன்னுடைய உழைப்பை இன்னைக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவருடைய உழைப்பிற்கு இந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தர வேண்டியவர்களாக நீங்கள் இருந்துவிட வேண்டும். விளையாட்டுத்துறை மட்டும்தானா? இயற்கை பேரிடர் என்று வரும்பொழுது சென்னை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் நீங்கள் நன்கு அறிவீர்கள். எங்கெல்லாம் மழை நின்றுச்சோ ஓடி ஓடி வந்தார். நைட்டு 10 மணியாக இருந்தாலும் சரி, 12 மணியாக இருந்தாலும் சரி, ஏன் இரவு 1:30 மணி கூட நேரடியாக சென்று எங்கெல்லாம் தண்ணி நிற்கிதோ அதையெல்லாம் உடனடியாக அதை சரி செய்கின்ற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இப்படி மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்களாக, ஏன் எங்களை போன்ற அமைச்சர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு இளம் அமைச்சராக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய இளம் தலைவர், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நாம் பெருமையோடு எடுத்து சொல்லுகிறோம் என்று சொல்லும் பொழுது, அப்படிப்பட்டவர் தான் நீண்ட நாள் நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் இந்த சமுதாயத்திற்காக வாழ வேண்டும், இந்த இனத்திற்காக நீங்கள் வாழ வேண்டும், திராவிட கொள்கையை ஏந்தி பிடிக்கின்ற இளைஞனாக நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அந்த இயக்கத்திற்கென்று நோக்கம் என்று இருக்கும், பாதை ஒன்று இருக்கும். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று வரும்பொழுது நம்முடைய இயக்கத்திற்கான நோக்கம், பாதை என்பது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு சொன்ன திராவிட மாடல் என்கின்ற அந்த திராவிட மாடலை இன்றைக்கு நாம் உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் நமக்கான இளம் தலைவராக, திராவிட கொள்கையை கையில் ஏந்தக்கூடிய இளம் தலைவராக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த சமுதாயம் மேம்படுவதற்கு அவர் உழைக்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்வோம். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சியின் மூலமாக, பல்வேறு விளையாட்டின் மூலமாக இன்றைக்கு பரிசு பெற வருகை தந்திருக்கின்ற வீரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போன்று எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்கள் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.